வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் பொது பலன்கள் தான். கடகராசி நண்பர்களுக்கு தற்சமயம் அஷ்டமத்து சனி முடியும் தருவாயில் உள்ளது. குரு பகவானவர் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கடகராசி நண்பர்கள் கடந்த ஒரு 6-7 வருடங்களாகவே அவர்கள் நல்ல நிலைமையில் இல்லை. பொது பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மாணவர்களாக இருந்தால் கல்வி தடை, வியாபார பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை சந்தித்து மனம் நொந்துதான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை. கடகராசி நண்பர்கள் சிறந்த அறிவாளிகள்தான். ஒரு விஷயத்தை பார்த்தாலே அதை அழகாக செய்து முடிக்கும் திறமை கொண்டவர்கள்தான். ஆனால் அவர்களுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருந்ததால் கடந்த 6-7 வருடங்களாகவே அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியற்ற தன்மையே இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை. அவர்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது அவர்கள் நன்றாக இருப்பது போல் தெரிந்தாலும் அவர்கள் மனதிற்குள் பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கு தான் தெரியும். பொதுவாக அவர்கள் கஷ்டத்தை வெளிப்படையாக கூற மாட்டார்கள். கடகராசி நண்பர்கள் மனதிற்குள்ளே வைத்து அதை எப்படி சமாளிப்பது, அதில் என்ன திட்டம் போட்டால் இதை நிறைவேற்றலாம் என்று அவர்களுக்குள்ளே யோசிப்பார்கள். அங்கு சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதால் எப்பொழுதும் ஒரு தைரியம் அவர்களிடம் இருக்கவே செய்யும். இருப்பினும் கடகராசியில் உள்ள சந்திரன் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஒரு பலனையும் தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஒரு பலனுமாகவே பொதுவாக இருக்கும். இருப்பினும் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதால் இவர்கள் அடிப்படையிலே ஒரு தைரியசாலிகள் தான். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது குடும்பத்தார்களுக்கும் அது சேர்ந்தே பாதிப்பதாக இருக்கும். காரணம், அவர்கள் வெளிப்படையாக எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பவர்கள். கஷ்டம் வரும்போது மனதிற்குள்ளே அவர்கள் முகவாட்டத்தை வைத்தே அருகில் உள்ளவர்களுக்கும் கஷ்டம் ஏற்படுத்தும். இதே தனுசு ராசி நண்பர்கள் என்றால் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்கள் முகத்தில் காட்ட மாட்டார்கள். இப்படி இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு இனிமேல் வரப்போகும் காலங்கள் வசந்த காலமாகவே மாறக்கூடும். வரும் மார்ச் மாதத்தில் நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சியானது இவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த திருப்பத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதற்கு அடிப்படையான சில நல்ல விஷயங்கள் இப்பொழுதே அவர்களுக்கு நடக்கத் தொடங்கும். ஏற்கனவே புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களிலிருந்து அஷ்டமத்து சனி விலகப்பட்டது. இன்னும் சிறிது நாட்களில் முழுவதுமாக கடகராசியிலிருந்து விலகப் போவதால் இப்பொழுதே இவர்களின் ஒளிமயமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடும் வகையில் சில நன்மைகள் நடக்கத் தொடங்கும். இருப்பினும் பெரிய முயற்சிகளும் அகலக்காலும் இந்த காலகட்டத்தில் வைக்காமல் அடிப்படையான அவர்கள் வேலைகளே செய்து வருவதும், புதிய முயற்சிகள் இப்பொழுது எடுக்காமல் வரும் மார்ச் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் செய்தால் நன்மை பிறக்கும். இதுவரை கடகராசி நண்பர்கள் இருக்கும் வீட்டில் அவர்கள் குடும்பத்தார்களும் நிம்மதியாக இல்லை. கடகராசி ஒருத்தர் வீட்டில் இருந்தால் கூட அந்த வீடே சற்று கலோபரமாக தான் இருந்தது. காரணம், இந்த முறை கடகராசியின் அஷ்டமத்து சனி, கண்டகத்து சனி மிகுந்த கெடுபலன்களையே தந்ததாக இருந்தது. கடந்த 30 ஆண்டுகளில் கடகராசி நண்பர்கள் இந்த அளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கஷ்ட காலமெல்லாம் முடியப் போவதால் அவர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடத் தொடங்கும் நாளாகவே இருக்கும். இதுவரை இழந்ததையோ இது பறிகொடுத்ததையோ எண்ணி கவலைப்படாமல் இனி அவர்கள் வாழ்க்கையில் புதியதாக கிடைக்கப் போவதை எண்ணி பெருமைப்பட்டு கொள்ளலாம். கடகராசி நண்பர்களுக்கு நண்டு சின்னமாக வருவதால் அவர்கள் ஒரு இடத்திற்கு போனால் அந்த இடத்தையே ஆக்கிரமித்து கொள்ளும் திறன் இருக்கும். மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். எதையும் திட்டம் போட்டு செய்வார்கள். சில சமயம் இயற்கையே அவர்களுக்கு கெடுதல் விளைவிப்பதாக இருப்பதால் அவர்கள் தோல்விக்கு காரணமாக அமையும். இனிமேல் அவர்கள் கஷ்டங்கள் பல வருடங்களுக்கு வராது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. கடகராசி சரராசியாக இருப்பதாலும் எதிலும் முதல் தன்மை இருப்பதாலும் வீட்டில் அவர்கள் துரு என்று அவர்கள் செய்யும் செயல்கள் யாவும் மிகவும் லாபகமாக இருக்கும். இப்படி குடும்பத்தில் ஒரு கடகராசியை கொண்டாடி வளர்த்த பெற்றோர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு வரும் கஷ்டம் படும்போது கூட இருப்பவர்களும் நொந்துதான் போனார்கள். இனிமேல் கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கும். அவர்கள் மேல் இருந்த வீண் பழிகளும் விலகத் தொடங்குவதால் இது அனைவருக்குமே ஒரு வசந்த காலமாகவே அமையும்.
மேலும் கடகராசி நண்பர்கள் இருக்கும் சிறு சிறு தடைகளும் விலகுவதற்கு, வாழ்க்கையில் ஏறுமுகமான பாதையை அடைவதற்கும் அவர்கள் திங்கட்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்வதும், அம்மன் கோவில்களில் போய் நெய்விளக்கு ஏற்றி வருவதும் அவர்கள் வாழ்க்கையில் உயரத்தை தொட உதவியாக இருக்கும். மேலும் மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு முறையாவது அவர்கள் வணங்கி வந்தார்கள் என்றால் இனி அனைத்திலுமே வெற்றிதான். கடகராசி நண்பர்கள் இனி அதிக கவலைப்படவோ சிரமப்படவோ தேவையில்லை. அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமாக மாறக்கூடும். நன்றி, வணக்கம்.